ஹனி என்னமா பாடுறான் புரிஞ்சதா? அரசக்கா 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 உனக்குள்ளேயும் ஆர்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதே. தேங்க்யூ தேங்க்யூ. என்னமா பாடிக்கிட்டு இருந்த ஹனி? ஆமா சந்தோஷமா இருந்துச்சு. நீ எங்க பாட கத்துக்கிட்ட? நான் கத்துக்கவே இல்ல. இது காட் கிஃப்டட் டேலண்ட். கத்துக்காமையே பாடுறான் புரிஞ்சதா? இது வரைக்கும் நீ பாடி கேட்டதே இல்லையே. நான் பாடவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி கேப்ப? அப்ப இப்ப எப்படி பாடிக்கிட்டு இருந்த? நான் ஒண்ணு பாட்டு பாடல, நான் பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். அப்ப யாரு பாடிட்டு இருந்தாங்க? தோ பாரா, இந்த குரல் கண்ணா சார் வீட்ல இருந்து வருது. அது யாரா இருக்கும்? இவர் நிறைய பேருக்கு பாட்டு கத்து கொடுத்திருக்காரு. கைதட்டுங்க. ஆனா இவர் யாரு? இவரே என்னோட மாஸ்டர். எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் கத்து கொடுக்க வந்திருக்காரு. சேக்கு மகாராஜா. உனக்கு எப்பத்துல இந்த மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? மார்க்கெட்ல இருந்து ஆயுர்வேதிக் பேஸ்ட் வந்திருக்குது. எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குது. கைதட்டுங்க. அப்ப நீங்களே கத்துக்கோங்க. இல்ல, கிட்டி கத்துக்க வேண்டியதுதான் முக்கியம். தோமர் சாரோட போனா கிளாசிக்கல் பாடும். அதனால கிட்டி கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கணும். மியூசிக்னாலே மியூசிக் தானே. இதுல கிளாசிக்னா என்னது? ஆமா, அவன் ஏன் அழறான்? இப்பதான் ஆளாப்படுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் தொண்டை சரியில்லை போல இருக்கு. நான் காலையில நெல்லிக்காய் சாப்பிட்டேன் பாடுறதுக்கு முன்னாடி. ஆனா பெரிய பெரிய சிங்கர்ஸ் புளிப்பே சாப்பிட மாட்டாங்களே. ஐயோ, நீ என் மேலேயே சந்தேகப்படுறியா? அட, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆலா பப்பாடி. பன்னி தான் எதுவுமே பாடவே இல்லையே. அட, நீங்க எதுக்கு சீடிய போட்டு கத்து கொடுக்குறீங்க? இவங்களுக்கு பாடிதானே கத்து கொடுக்கணும் புரிஞ்சதா? சொன்னல இவர் தொண்டை சரியில்லைன்னு. நாளையில இருந்து பாட கத்து கொடுப்பாரு. இனிமேல் மாஸ்டர் எங்க கூட தான் இருப்பாரு. அப்புறம் தினமும் எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் கத்து கொடுப்பாரு. அதுக்காக வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? உன்ன மாதிரி முட்டாளுக்கு இதெல்லாம் புரியாது. சங்கீதம் ஒரு சாதனை. 24 மணி நேரமும் பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டி, ஐ அம் ரெடி. கிட்டி, ஆரம்பி. மாஸ்டர், நீங்களும் பாடுங்க. இது என்ன பாடவே விட மாட்டேங்குது. அப்ப நீங்க ஆலாப் இல்லாம பாடுங்க. இது நின்னா தானே பாடுவேன். ஆலா பப்பாடி. ஏப்பா சீடியை நிறுத்துப்பா. கொஞ்சம் மாஸ்டரை பாட விடு. ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது. பன்னியோட பாட்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குதே. இது முக்தா பிரசாஜியோட குரல். கைதட்டுங்க. ஆ, ஓ. பனி, நீ ஏமாத்திட்டு இருக்க. முக்தா பிரசாத்தோட சீடியை எதுக்கு ப்ளே பண்ண? நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல பன்னி.
டாங்கி உன்னாலதான் நான் அவன் முன்னாடி அசிங்கப்பட்டேன். ஒரு சீடியை உன்னால ஒழுங்கா ப்ளே பண்ண முடியாதா? ரிமோட் வேலை செய்யவே இல்ல. கிட்டிக்கு கோவம் வந்துருச்சுமா. வா போய் கிட்டியே சமாதானப்படுத்தலாம். நான் ஏற்கனவே கோவமா இருக்கேன். என்னை இன்னும் கோவப்படுத்தாத. என்ன நடந்துச்சோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு. போக விடு பண்ணி. சரி வாமா, உன்னோட கோவத்தை போய் தணிக்கலாம். வா வெளியில போய் சுத்திட்டு வரலாம். ஆ? டாக்டர் சார், இவர்தான் நோயாளி. நோயாளியா? ஆமா, உங்களுக்கு தான் தொண்டை சரியில்லைல்ல, புரிஞ்சதா? நான் சிகிச்சை எடுத்துட்டு தான் இருக்கேன். 2-3 நாள்ல சரியாயிடும். இவரு 2 நிமிஷத்துல சரி பண்ணிடுவாரு. இங்க வா, யாரால சின்ன வயசுல இருந்து பேச முடியாதோ நான் அவங்கள எல்லாம் குணப்படுத்தி இருக்கேன். இப்போ அவங்களுக்கு மொபைல் கூட தேவைப்படாது. அவங்க கத்தி கத்தி வேற ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க. இங்க வா, இத கொஞ்சம் கொடி. இல்ல, எனக்கு விஷத்தை கொடுத்துட்டீங்க. இங்க வா, இது வேப்பலையோட சாறு. இதனால தொண்டை சரியாயிடும். இப்ப பாரு குரல் எப்படி இருக்குன்னு. இப்ப பிரஷால தொண்டையை சுத்தம் பண்ணலாம். பிரஷால எப்படி தொண்டை சுத்தமாகும்? பிரஷால பல்லுதான் சுத்தமாகும். இவர்கிட்ட தான் பாட்டில் பிரஷ் இருக்குல்ல, புரிஞ்சதா? ஆமா, இந்த பிரஷ தொண்டைக்குள்ள போட்டு இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறேன். அதோ இந்த மாதிரி. சார், ஒருவேளை இதாலையும் தொண்டை சுத்தமாகலன்னா? அப்புறம் இந்த ரம்பை இருக்குல்ல, இதால கழுத்து அறுத்து சுத்தம் பண்ணிடலாம். அப்புறம் நல்லா பாட முடியும். இங்க வா முயல். இல்ல, என்ன விடுங்க, என் தொண்டை சரியா. எவ்வளவு சூடா இருக்கு. அதோட சேர்ந்து கரண்டும் கட் ஆயிடுச்சேமா. வெளியிலயும் போக முடியாது. அனல் காத்து அடிக்குது. அட்ரஸக்க சாமையா ஃப்ரெஷ் ஆயிட்டேன், புரிஞ்சதா? இவ்வளவு சூடுல நீ ஃப்ரெஷ் ஆயிட்டியாமா? நீ தானே சூட்ல உட்காந்துருக்க. நீ என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து உட்கார்ந்துட்டு திரும்பி வரியா? எனக்கு தேவையே இல்ல. நான் தான் சில்லுன்னு காத்துல போயிட்டு வந்திருக்கேனே, புரிஞ்சதா? எல்லாரையும் ஏமாத்துறியா? வெளியில அனல் காத்து வீசுது. சில்லுன்னு எப்படி காத்து வரும்? மேல வானத்துல பயங்கரமா குளிருது. நான் மறுபடியும் மேல போயிட்டு வரேன். சிறுசு, எனக்கும் பறக்கணும் போல இருக்கு. டாங்கி, பூனையால பறக்க முடியாது. ஒருவேளை பறக்க முடிஞ்சா அப்ப நானும் போய் குளிர்ல உட்கார்ந்துருப்பேன். சிறுசு, எனக்கு எல்லா இடத்துலயும் அரிக்குது. வெயிலுக்கு அப்படித்தாமா இருக்கும். வெயிலுக்கு தான் எந்த சிகிச்சையும் இல்ல. அரிப்புக்காவது ஏதாவது பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஐயா, கண்ணா சார் வீட்டுக்கு போய் ஏதாவது மருந்து வாங்கிக்கோ. சரி. ரெண்டு டேப்லெட் போட்டுட்டேன். அப்புறம் நாளைக்கு அரிப்பு வராது. ரொம்ப தேங்க்ஸ் கிட்டி. வெல்கம். அட, இப்ப என்ன? ஒண்ணும் இல்ல, நீ வெல்கம் பண்ண நான் வந்துட்டேன். ஹேய், நீ தேங்க்ஸ் சொன்னதுனால நான் அப்படி சொன்னேன். இப்ப போ, நான் புக் படிக்கணும். எனக்கு என்ன ஆச்சு? அடடா, நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். பண்ணி ஜோர்தார். இவன் பறக்குறானா இல்ல நாம எல்லாம் கனவு காண்றோமாமா? அவன் தான் ஹனி, நீ இல்ல. 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி கனவு காண முடியும்? ஹனி, ஹனி கீழே வாமா, இல்லனா கீழே விழுந்துருவ. இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கு. சில்லு சில்லுன்னு இருக்கு. ஐ. மேல இருந்து சிட்டி ரொம்ப அழகாவும் தெரியுங்க, சூடாவும் இல்ல. பப்பட் சொன்னது சரிதான். பாப்பட். அட, நீ பறக்கறியா? எப்படி? நான் கண்ணா சார் வீட்ல டேப்லெட்ட போட்டேன். அப்புறம் பறக்க ஆரம்பிச்சிட்டேன்.
நீ சொன்னது சரிதான். இங்க மேல சில்லுன்னு இருக்கு. மறுபடியும் விளையாடலாமா? வாவ், எனக்கு பிடிச்ச கிரீன். வெயில்ல கிரீன் குளுமையை தரும். அச்சோ அச்சோ ஹனி காப்பாத்து. பயப்படாத பாப்பாட், நான் வந்துகிட்டு இருக்கேன். ஐயா! ஐயோ! ஓ! இதை விட பேட் லக்கு என்ன இருக்கு? போன வானத்துல பறந்து வந்து அடிக்குது. ஹனி மணி ஜோர்தார், என்னாச்சு? அந்த மிசைல் மேல ஹனி இருக்கா? என்ன? இந்த டாங்கி மறுபடியும் புது பிரச்சனையை கொண்டு வந்துட்டா. அட, இது யாரு நம்ம மிசைல் மேல வந்து உக்காந்துட்டு போறது? சார், இந்த மிசில் ஒருவேளை கீழே விழுந்துடுச்சுன்னா? டென்ஷன் ஆகாதீங்க சார், மிசைல் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அடக்கடவுளே, இது என்ன புது டென்ஷனு? ஒருவேளை மிசைல் இங்க வந்து வெடிச்சா நம்ம எல்லாம் மேல போக வேண்டியதான். மறுபடியுமா ஒரு சின்ன விஷயத்துக்கு மிசைல வச்சு அட்டாக் பண்றது? ஏதோ ஆசைக்கு சாப்பிட பார்த்தா அட்டாக் பண்ண கூடாது. மிசைலால அட்டாக் பண்ற அளவுக்கு ஒருத்தி இல்லப்பா. லெஃப்ட் ரைட், ஓ மை காட், விட மாட்டா போல இருக்கு. ஐயோ! பிரேக் பிரேக் பிரேக். இவன் அந்த குரூப்போட போன, இவனாலதான் நாங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. விடாதீங்க. சிப்பாய்களா, அட்டாக் பண்ணுங்க. யாரும் நம்ம கிட்ட தப்பிக்க கூடாது. நீங்க ஒண்ணும் ஆர்மி ஆள் கிடையாது. இந்தாங்க 100 ரூபா டிக்கெட் 150 ரூபாய்க்கு தர, வாங்கிக்கங்க. அட, இங்க ஒண்ணு பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுக்காக வரல. அப்புறம் எதுக்காக வந்திருக்கோம்? நாம எப்படி குடும்பத்தை நடத்துறது? சொல்றேன், அதுக்குள்ள நீ இந்த பூனைய போடி, இல்லனா இவன் போலீஸ்க்கு சொல்லிடுவான். ஏய், இப்ப பயப்படாதீங்க, இவங்க வந்துட்டாங்க. ஆமா, நல்லது, நல்ல வேலையா நீங்க வந்துட்டீங்க. இவங்க நடிச்சு பொழக்குறாங்க. இப்ப நாங்க அடிக்கிறோம் பாரு. ஏய், ஓ. ஏய்,
ஏய் ஆயுதங்களை கீழே போடுங்க, கீழே போடுங்க. என்னோட போலீஸ் டீம் உங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க. போஸ் நீங்க இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஸ்மக்லர். கிட்டி இது ஃபவுலு. ஃபுட்பால்ல பால கையில பிடிக்க கூடாது. டாங்கி அவ ஒண்ணும் விளையாடல, புரிஞ்சதா? நான் ஃபுட்பால் விளையாட வரல. நான் உங்களுக்கு இந்த பாசஸ கொடுக்க வந்திருக்கேன். பாசஸா? ஆமா, எதுக்கு இது? இது அவார்ட் ஃபங்க்ஷனோட பாசஸ் பண்ணி. நான் பெஸ்ட் ஆக்டருக்காக நாமினேட் ஆயிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் கிட்டி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். அது நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். என்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு, அத பார்க்க மறந்துடாதீங்க. சரி, இப்போ நான் கிளம்புறேன். நிறைய நண்பர்களுக்கு நான் கார்டு கொடுக்கணும். இந்த கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. See you all. Bye. வாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன் போறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். அனி, பாச நீ பத்திரமா வச்சுக்கோ. கிட்டி எவ்வளவு அழகா இருக்கல்லம்மா. ஆமா, வாங்க உள்ள போலாம். அனி, அந்த பாஸ் எங்க? அலமாரில இருக்கு. பாசஸ் ஏன் அலமாரியில வச்ச? பாசஸ பத்திரமா வச்சுக்கணும்னு பன்னியும் கிட்டியும் சொன்னாங்க. பேசாம அந்த பாசஸ நானே வச்சுட்டு இருந்திருக்கலாம். நான் ஒரு டாங்கி. இல்லடா சிரிசு, நானும் தான் டாங்கி. பாசஸ் இல்லாம நாம எப்படி உள்ள போறது? கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்களை வரவேற்க மாட்டியா? வழிவிடுங்க, வழிவிடுங்க, அண்ணா வராருல. எஸ்கியூஸ் மீ சார், நீங்க யாரு? என்னையா நீ? இவர் யாருன்னு உனக்கு தெரியாது? இவர் தான் இங்க பெரிய சூப்பர் ஸ்டார். என்ன நல்லா பாருடா, கிக்கு கிடைக்கும். நீ ஹனிக்கு பின்னாடி, ஹனி உனக்கு பின்னாடி. So much fun. எவ்வளவு நல்ல வாசனை. கேக்கோட வாசனை. திருடன் திருடன், போலீஸ கூப்பிடுங்க, மீடியாவை கூப்பிடுங்க. இவனை விடவே கூடாது, புடிங்க. ஆகா, ட்ரெஸ் வீணா போச்சே. காஸ்டியூமர் அண்ணா. முன்னா அழாத கண்ணா, IATS பா. ஏ புஷ்பா, இன்னொரு ட்ரெஸ் கொண்டு வா. பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்ட் பாக்கிக்கு தான் போய் ஆகணும். நம்ம அவார்டோட என்வலப்ல நாம கிட்டியோட பேரை எடுத்துட்டு பாக்கியோட கார்டை போடணும். என்வலப் 7வது நம்பர் ரூம்ல இருக்கு. வேலை முடிஞ்சிடும். இவங்க கிட்டியோட அவார்ட வேற யாருக்கும் கொடுக்கலான்னு பாக்குறாங்க. இது நான் எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணுமே.
நீங்க யாராவது பூனை நாய் கிளிய பாத்தீங்களா? வெளியில வாங்க. நீங்க காசு கிட்ட இருந்து தூரமா இருங்க. நான் மேக்கப் ரூம் நம்பர் 7க்கு போய் என்வலப் சேஞ்ச் ஆகிறதுல இருந்து நிறுத்துறேன். ஹலோ, நாங்க டான்சர்ஸ். எங்க ட்ரெஸ்ஸை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை எங்க Dress கிடைக்கலனா நாங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா அப்ப ஸ்டேஜ்ல இருக்கிறது யாரு? இதோ ரூம் நம்பர் 7 இங்க இருக்க. டேய் சிறுசு, இந்த மாதிரி நம்ம வெக்கேஷனுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது இல்ல? ஆமா பெருசு, நைட் ஹைவேல டிரைவ் பண்றதே ஒரு தனி சுகம்தான். ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப பயமா இருக்குமா. நாம போய்கிட்டு இருக்கிற ஏரியாவும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பூதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? அட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. என்ன விழுந்ததுன்னு கண்டுக்காதீங்க. வண்டியை வேகமா ஓட்டுங்க. ஏய் ஜோர்தார், ஏதாவது பேக் தான் விழுந்திருக்கும். செக் பண்ணலாம் இரு. பப்பட், போய் செக் பண்ணு. என்னாச்சு? நம்ம பொருள் எல்லாம் எடுத்துட்டு போதுங்க. புடிங்க. டேய் சிறுசு, பூதத்தை யாராவது பிடிப்பாங்களடா? எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல விடுமா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். காரை ஏன்பா நிறுத்துனீங்க? நம்ம பொருள் எல்லாம் திருடிட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவையில்லையா? டேய் சிறுசு, நீ என்னை விட பெரிய டாங்கியா இருக்காடா. பூதங்க மேல கூட ரிப்போர்ட் எழுதிப்பாங்களா? ஒருவேளை கேஸ் எழுதினாலும் பூதத்தை எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? புரிஞ்சுதா? நான் தான் சொல்றேன்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. பூதம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். நீங்க யாரு? நான் பைத்தியக்கார பாபா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பைத்தியமா இல்ல பாபாவா? பாபாவா இருந்தேன். பூதத்தை பிடிக்க போனேன். அதுங்க என்ன பயமுறுத்தி என்ன ஒரு பைத்தியமாக்கிருச்சு. பூதம் பைத்தியம் ஆயிடுச்சா? நீ என்னை விட ஒரு பெரிய பைத்தியமா இருக்கியே. பூதம் எப்படி பைத்தியமாகும்? அதான் நீங்க பூதத்தை பயமுறுத்துனீங்களே. டாங்கி, பூதம் தான் என்ன பைத்தியமாக்குச்சு. அப்ப நீங்க யார பயமுறுத்துனீங்க? என்னடா இவ்வளவு கேள்வி கேக்குற? நான் உண்மையிலே பைத்தியமாயிரும் போலயே. அதான் நீங்க ஏற்கனவே பைத்தியம் ஆயிட்டீங்களே. இப்ப நீங்களும் பைத்தியமாயிடுவீங்க. சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க. இந்த காட்டுல இருக்க பூதம்லாம் பயங்கரமானது. ஒருவேளை அதுங்கெல்லாம் உண்மையான பூதமா இருந்தா உன்னை தலையில கட்டி அடிப்பாங்க.
தண்ணியில முக்கி எடுப்பாங்க. இருட்டு குகைக்குள்ள தூக்கிட்டு போவாங்க. புரிஞ்சுதா? இத நினைச்சா உனக்கு பயமா இல்லையா? இல்ல, ஏன்னா நான் பறந்து போயிடுவேன். புரிஞ்சுதா? அட ஒண்ணும் ஆகாது சோர்தார். காரை பொறுமையா ஓட்டு. அந்த திருடங்களுக்கு நம்ம காரு கண்ணுக்கு தெரியணும்ல. நாங்க உங்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். எங்களை வரவேற்க மாட்டீங்களா? பாத்தியா, உண்மையான பூதம் எங்கேயாவது பூதத்தை பார்த்து ஓடுமா? சீக்கிரமா, நாம அவங்கள புடிச்சே ஆகணும். அவங்கள விட கூடாது. ஹலோ பாண்டா சார், ஜிபிஎஸ் ஆன் பண்ணிருக்கோம். டக்குன்னு வாங்க. ஜிபிஎஸ்ல சிக்னல் வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அங்க போனோம். அங்கதான் இருக்காங்க. வாங்க போய் பிடிக்கலாம். அவங்க அங்கதான் தங்கி இருக்காங்க. வாங்க அவங்கள போய் பிடிக்கலாம். என்னடா ஆச்சு? எங்களை உண்மையான பூதம் துரத்திட்டு இருக்கு. நீயா? இது பூதம் இல்ல, பைத்தியக்காரன். மத்தவங்க எல்லாம் இவனோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. முடிச்சிட்டேன். ஓகே, இப்ப என்னோட டர்ன். நீ ஓடு, நான் உன்னை வந்து பிடிக்கிறேன். சரி, ஓகே. ஓடி பிடிச்சு விளையாடல, போய் அவனை வேகமா புடி. அந்த விளையாட்டு நல்லா இருந்துச்சு. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. போறேன் நானு. இங்க வா. இங்க வா. நீ இங்க வா. நீ வா. நீ இங்க வா. நீ இங்க வா. நீ இங்க வா. நீ வா. நீ இங்க வா. இங்க வா. நீ இங்க வா. இங்க வா. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? தெரியலையேம்மா. என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இங்க வா. நான் தான் பெரியவன். பெரியவங்க பேச்சு கேட்கறது நல்ல விஷயம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். புரிஞ்சதா? இப்படி பெரியவனா இருந்து என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் பெரியவங்கன்னு டப்பா அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன புரிஞ்சதா?
நான் வயசுல பெரியவன், சைஸ்லயும் பெரியவன், டேலண்ட்லயும் பெரியவன். நான் பெரிய டாக்டர். அதனால நீயே இங்க வா. நான் பெரிய வைத்தியர். மக்களுக்கு சூரனை கொடுத்து ஏமாத்துற. நீதான் மாத்திரையை கொடுத்து எல்லாரையும் ஏமாத்துற. என் மாத்திரை பவர்ஃபுல்லானது. அத சாப்பிட்டாங்கன்னா மூளையில நிறைய சக்தி வந்துரும். என்னோட சூரனம் இன்னும் சக்தி வாய்ந்தது. இத சாப்பிட்டாங்கன்னா எல்லாரோட உடம்புலயும் சக்தி வந்துரும். அப்படியா? நீதான் பவர்ஃபுல்லுன்னு உனக்கு தோணுதா? அப்ப சரி, போட்டியை வச்சுக்கலாம். 1/4 மணி நேரத்துல கிரவுண்ட்ல சந்திக்கலாம். ஓகே. இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க? புது பனியன் வாங்கினேன், டைட் ஆகி போச்சு. 2 சகோதரர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கை தட்டுங்க. இது கை தட்டுற விஷயம் கிடையாது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஜாலியா இருக்கா? டாக்டர் பாலு, நீங்க இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லது இல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் சேஃப்டி கார்டு போட்டுட்டு தான் சண்டை போடணும். டாங்கி, 2 சகோதரர்கள் சண்டையே போடக்கூடாது. புரிஞ்சுதா? இங்க வா. எந்த விஷயம் புரியலையோ புரியாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஏதாவது புரிஞ்சதா? இங்க வா. ஏதாவது ஒரு விஷயம் புரியலைன்னா அப்ப புரிஞ்சவங்களுக்கு புரிய வைக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரிஞ்சதா என்ன? தூரமா அங்க போய் நின்னு பாருங்க. எங்கள்ல யாரு பவர்ஃபுல்லுன்னு. அங்க போங்க. சமோசா இல்லைன்னா அப்பளத்தையாவது போறீங்க. வாங்க, நம்ம தூரமா போகலாம். இப்ப என்னோட பலத்தோட விளைவை பாரு. இங்க வா. இதுதான் உன்னோட பவரா? இப்ப என்னோட பவரை பாரு. பாத்தியா, எனக்கு ஒண்ணு ஆகல. மரக்கட்டைக்கு பாரு, எதுவுமே ஆகல. அப்படியா? இப்ப பாரு. இது என்ன பெரிய விஷயம்? இங்க வா. நான் இடிச்சதுல நிறைய பழம் கீழே விழுந்திருக்கும். எண்ணி பாரு. இப்ப பார்க்கலாம். இப்ப பாரு, மாத்திரையில ஜீரணமாகுதா இல்ல சூரணத்துல ஜீரணமாகுதான்னு. வீடு வந்துருச்சு. நீ என்ன பைத்தியமா? ஏன் அப்படி தொல்லை பண்ற? இதுல பைத்தியக்காரத்தனம் எங்க இருக்கு? நீ தானே வீட்ல யோசிக்கிறேன்னு சொன்ன. அதான் வீடு வந்துருச்சுன்னு நான் சொன்னேன். இல்ல, டைம் ஆகும். எவ்வளவு டைம் ஆகும்? நீ அடுத்த வருஷம் தான் யோசிப்பியா என்ன? அணி, உன்னை அடிச்சிருவேன். அண்ணனையே அடிப்பியா நீ? மறுபடியும் கேள்வி கேப்பியா? சொல்லு, கேள்வி கேப்பியா? உன்கிட்ட பதில் இல்ல, அதனாலதான் உன் அண்ணன் நீ அடிக்கிற. என்ன பண்றீங்க? எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி அலம்புறீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது நல்லா இல்லம்மா. ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? கிரேட். இத நாம நாளைக்கு காலையிலேயே பண்ணலாமா? யாரா வேணா இருக்கட்டும், ஆனா இந்த டாங்கி என் அண்ணனா இருக்க முடியாது. உன்னோட அண்ணனை டாங்கின்னு சொல்றியா? நீ என்னோட தம்பியா இருக்கவே முடியாது. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் என் மேல வீசினல்ல. உனக்கு வெண்ணிலா பிடிக்கும்ல? இந்தா எடுத்துக்கோ.
நண்பர்களே, இதோ இதுதான் லிஸ்ட். இவ்வளவு பெருசா? ஆமா, வாங்க போகலாம். இந்தப்பா தக்காளி எப்படி டன் இதையும் பிடி. டன் இந்தாங்க காசு. டன். பாய். வெல் டன் பாய்ஸ். ஏய் பப்பட், வேலை முடிஞ்சதா இல்லையா? இன்னும் பாதி லிஸ்ட் பாக்கி இருக்கு. போதும் நிறுத்து. இதுக்கு மேல எடுத்துட்டு போனா நம்ம வீடே சூப்பர் மார்க்கெட் ஆயிடும். அப்ப நல்லது தானே. பொருள்லாம் நமக்கு தேவைப்படும் போது நம்ம வீட்லயே எடுத்துக்கலாம். மார்க்கெட்டுக்கு வரவே தேவையில்லையே. ஏய் டாங்கி, வீட்லயே பொருள் எல்லாம் இருக்கும்போது அதை ஏன் திரும்ப மார்க்கெட்ல வாங்கணும்? வீட்ல இருக்கிற பொருளை யூஸ் பண்றதுக்கு நீ காசு கட்ட தேவையில்ல, புரிஞ்சுதா? அசிங்கமா இல்ல உனக்கு? கடையில இருக்கிற பொருளை வாங்கினா காசு கொடுக்குறீங்க, ஆனா வீட்ல வாங்கினா காசு தர மாட்டீங்களா? பப்பட், சேர்ல கல்ல தூக்கி போட்டா சேர் நம்ம மேலதான் விழும். சம்பந்தமே இல்லாம எதுக்கு சேர் மேல கல்ல தூக்கி போடுவாங்க? ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க வேமா ஓடுங்க. தக்காளி வேணும். தக்காளி எங்க? சொல்லு, தக்காளி எங்க இருக்கு? ஐயா எல்லாம் முடிஞ்சிருச்சு. தக்காளி தக்காளியை சாப்பிடணும், ஒளிச்சு வைக்க கூடாது. எனக்கு இன்னும் தக்காளி வேணும். ஐயா முடிஞ்சிருச்சு. காசே கொடுக்காம 10 கிலோ தக்காளியை சாப்பிட்டியே. கொடுத்த காசு போதுமா இல்ல இன்னும் வேணுமா? என்ன எல்லாரையும் மிரட்டுறியா? யார் அது? தக்காளியை சாப்பிடணும், ஒளிச்சு வைக்க கூடாது. ஏன் மூஞ்சிலேயே சாச கொட்டுறியா? தக்காளி ரொம்ப நல்லா இருக்க. இந்தா வாங்கிக்கோ. தேங்க்யூ. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா. நாளைக்கு வரேன். தக்காளி இருக்கணும். யார் அவன்? அவன் பேரு சப்பாட் அண்ணா. சர்க்கஸ்ல இருந்தான். அவனோட ரிங் மாஸ்டர் சாலட் சாப்பிடுவான், ஆனா இவனுக்கு தக்காளியை கொடுக்க மாட்டான். தக்காளி சாப்பிடுவான், நான் காசு கொடுக்க மாட்டான். காசு கேட்டா அடிப்பான். தக்காளி இல்லாம அவனால இருக்கவே முடியாது. நாளையில இருந்து இந்த சிட்டில தக்காளியே இருக்காது. அது எப்படிமா? வாங்க ஐடியாவை சொல்றேன். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னா எங்களுக்கு உங்களோட எல்லார் உதவியும் தேவைப்படும். ஐ. தக்காளியை சாப்பிடணும், ஒளிச்சு வைக்க கூடாது. தக்காளி தான் இல்லையே. தக்காளி காலியா? ஆமா, காலையிலேயே பன்னி வந்து எல்லா தக்காளியும் வாங்கிட்டாரு. தக்காளி
தக்காளி எங்க தக்காளி எங்கடா இங்க தக்காளியே இல்ல, எல்லாத்தையும் பண்ணி வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. தக்காளி தக்காளி காலியா? ஆமா, காலையிலேயே பன்னி சேட் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. உன் வீட்ல எதுவும் இல்லையா? 2 இருந்துச்சு. தக்காளி சட்னி பண்ணி தோசையில தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டோம். என்ன உண்மையாவே சாப்பிட்டியா? ஆமாப்பா, சாப்பிட்டுட்டேன். எங்கடா இருக்க அந்த பன்னி சேட்டு? என்னது கெச்சப் ஃபேக்டரியா? தக்காளி எடுத்துட்டு போய் ஃபேக்டரி வைக்கிறான் அவன். அவனை விட மாட்டேன். ஒரு கை பார்த்துடுறேன் நான் அவனை. கண்டிப்பா இங்க வருவானாமா? வருவான். தக்காளி இல்லாம அவனால இருக்க முடியாது. தக்காளி நம்ம கிட்ட தானே இருக்கு. ஏய், இந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. அந்த பக்கம். அதோ அவன் வந்துகிட்டு இருக்கான். அங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கான். புரிஞ்சதா? ஏய், தக்காளி என்ன இத்தனை தக்காளி இருக்கு? தக்காளி எல்லாம் பன்னி சேட்டு தூக்கிட்டு போயிட்டாரமே. அந்த பன்னி சேட்டு யாருன்னு தெரியுமா? இதான் அவரோட அட்ரஸ். அந்த அட்ரஸே இதுதான். உங்களோட அட்ரஸ் கேட்கல, அந்த சேட்டோட அட்ரஸ் சொல்லு. தக்காளி சாப்பிடுறதுக்கு ஒளிச்சு வைக்க இல்ல, பன்னி சேட்டோட அட்ரஸ் சொல்லு. ஏய் வளர்ந்த கொரிலா, அந்த அட்ரஸ் இதுதான். அவன் தான் பன்னி சேட்டு. புரிஞ்சதா? தக்காளி வாங்கினது நீயா? உன்னை சும்மா விட மாட்டேன். அப்படியா? முடிஞ்சா ஒரு தக்காளி சாப்பிடு பாப்போம். சேலஞ்சா? சப்பட்டானாக்கே சேலஞ்சா? ஒரு தக்காளியை விட மாட்டேன் பாரு. என்னையே ஏமாத்துறியா நீ?